எந்த ஆங்கிள் இருந்து அந்த ஃப்ரேமை வச்சோம்னா சப்ஜெக்ட்ல கரெக்டான அந்த ஷேடோஸும் அந்த ஹைலைட்ஸும் வந்து டீட்டெயிலா தெரியுது அப்படிங்கிறத பார்த்து கரெக்டா அந்த மாதிரி இடங்கள்ல ஃப்ரேமிங் வச்சு ஒரு போட்டோ கம்போசிட் பண்ணி எடுக்கிறோம் அப்படின்னா அதோட ஃப்ரேமிங்ல வந்து ஃபோர் கிரவுண்டு, பேக்ரவுண்டு, மிட் கிரவுண்டு இந்த மாதிரி டெப்த் காட்டுறதுக்காக இந்த 3 பிளேன்லயும் வந்து சப்ஜெக்ட் நமக்கு வந்து கரெக்டா பிளேஸ் பண்ணி எடுக்கிறோம் அப்படின்னா அந்த போட்டோ பார்க்க பிளசண்டா இருக்கும். டிப் நம்பர் 9. டிப் நம்பர் 9 என்னன்னா, இது மோஸ்ட் பிகினர்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பெரிய பெரிய மிஸ்டேக். நான் கூட இனிஷியலா அதை பண்ணிட்டு தான் இருந்தேன். ஆக்சுவலா அது என்னன்னா, நம்ம எடுக்கக்கூடிய போட்டோஸ் ஒன்னும் 50% தான் வந்து கேமரா அவுட்புட்ல கிடைக்கும். மிச்சம் 50% வந்து நம்ம எடிட்டிங்ல தான் கொண்டு வர மாதிரி இருக்கும். அப்படி எடிட்டிங் பண்ணும்போது சில பேர் பிகினர் ஆர்வ கோளாறுல என்ன பண்ணிடுவோம்னா, கலரை வந்துட்டு அதிகமா வச்சு விட்டுருவோம், கான்ட்ராஸ்ட் அதிகமா ஏத்தி விட்டுருவோம். அப்போ போட்டோஸோட குவாலிட்டி குறைஞ்சிரும். கரெக்டான கலர் கிரேடிங் பண்ணணுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு போட்டோ அப்பதான் பாக்குறதுக்கு ரொம்பவே பியூட்டிஃபுல்லா இருக்கும், பிளசண்டாவும் இருக்கும்.